Hi student, this is Silamba Max Tuition 11th standard example 2.23. Find the values of p for which the difference between the roots of the equation x square plus px plus 8 is equal to 0 is 2. இங்க 2 ரூட்ஸ்க்கான டிஃபரன்ஸ் வந்து 2, அதுக்கான குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷனில் இங்கே லெட் ஆல்பா அண்டு பீட்டா பி த roots of the equation. Okay, இங்கே difference between the roots ன்னு கொடுத்துருக்காங்க. So alpha minus beta is equal to 2. So let equation 1 இதை நம்ம assume பண்ணிக்கலாம். So given the quadratic equation, இங்கே x square plus px plus 8 is equal to 0. So இதிலிருந்து நம்ம a கான வேல்யூ 1, b கான வேல்யூ p, c கான வேல்யூ 8. ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம். அப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இங்கே பிக்கான வேல்யூ பி, ஸோ மைனஸ் பி டிவைட் பை ஏக்கான வேல்யூ 1. ஃபைனலி ஆல்பா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போது ஈக்குவேஷன் 1, 2 இது ரெண்டுமே நம்ம சால்வ் பண்ணும்போது ஆல்பா ஆர் பீட்டாக்கான வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2. So இதிலிருந்து first part alpha minus beta is equal to 2. In the second one alpha plus beta is equal to minus p. Anyway இது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணும்போதே minus beta plus beta cancel ஆகிட்டு remaining 2 alpha is equal to இங்கே 2 minus beta. ஸோ இதிலிருந்து நமக்கு ஆல்பாக்கான வேல்யூ 2 minus p by 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த வேல்யூவை எடுத்து நம்ம ஈக்குவேஷன் 1 ஆர் 2ல் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1ல் இருந்து நம்ம ஆல்பாக்கான வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ ரீப்ளேஸ் பண்ணும்போது சி த ஈக்குவேஷன் ஆல்பா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இதிலிருந்து இங்கே ஆல்பாக்கான வேல்யூ 2 மைனஸ் பி டிவைடட் பை 2, இங்கே மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, வி நீட் பீட்டா. ஸோ அந்த பீட்டாவை ரைட் சைடில் கொண்டு போயிடலாம், இந்த 2 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்போது பீட்டா இஸ் ஈக்குவல் டு இது ரைட் சைடு போச்சு, இந்த 2 வந்து லெஃப்ட் சைடு வரும்போது இப்போ 2 மைனஸ் பீட்டா, ஸோ 2 மைனஸ் பி டிவைட் பை 2, இது லெஃப்ட் சைடு வரும்போது மைனஸ் 2. எனிவே 2 மைனஸ் பி இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது மைனஸ் 4 டிவைடட் பை இந்த 2. ஸோ இங்கே ஃபைனலி பீட்டா இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ், அப்போது மைனஸ் பி minus 2 divided by 2. So alpha and beta கான வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. So from the question நமக்கு p கான வேல்யூ தேவை. difference between two roots 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ alpha minus beta is equal to 2னா alpha கான வேல்யூ 2 minus p divided by 2 minus இங்கே beta கான வேல்யூ minus p minus 2 divided by 2 is equal to 2. Okay. இப்போ 2 மைனஸ் பி ஆஸ் இட் இஸ், சி த டினாமினேட்டர் ஆர் சேம். ஸோ நம்ம 2 காமனாக எடுத்துக்கலாம். இந்த மைனஸ் உள்ள கொண்டு போகும்போது இது ப்ளஸ் பி ப்ளஸ் 2ன்னு கிடைக்குது இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, இப்போது இந்த மைனஸ் பி ப்ளஸ் பி கேன்சல். ஸோ இது டினாமினேட்டரில் 2, இந்த நியூமரேட்டரில் 4 இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ அதை கேன்சல் பண்ணும்போது 2 டைம்ஸ், ஸோ 2 இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடைச்சிருச்சு. அதனால் நம்ம ஃபைன் பண்ண ஆல்பா அண்ட் பீட்டா இந்த ரெண்டு வேல்யூமே இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ இப்போது நம்ம பீக்கான வேல்யூவை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எனிவே இப்போது இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம சம் ஆஃப் ரூட்ஸ் மட்டும் தான் ஃபைன் பண்ணோம். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸை ஃபைன் பண்ணலாம். அப்போ ஆல்பா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. ஸோ இங்கே சிக்கான வேல்யூ 8, ஏக்கான வேல்யூ 1. ஸோ ஃபைனலி வி கெட் 8. ஓகே, இப்போ ஆல்பா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 8னா ஸோ ஒன்று ஆல்பாக்கான வேல்யூ வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம், பீட்டாக்கான வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ரெண்டு வேல்யூமே நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் இங்கே ஆல்பாக்கான வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போது இந்த ஆல்பாக்கான வேல்யூ இங்கே 2 மைனஸ் பி டிவைடட் பை 2 இன்டூ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ இந்த 2 ரைட் சைடில் கொண்டு போகும்போது 2 மைனஸ் பி இன்டூ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 8. சார் 8 2 சார் இங்கே நமக்கு 16ன்னு கிடைக்கும். ஸோ ஃபைனலி நமக்கு பீட்டாக்கான வேல்யூ தான் தேவை. ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு
16 divided by 2 minus p. ஓகே, இஃப் இந்த வேல்யூ எடுத்து ஈக்குவேஷனில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னா நமக்கு வேல்யூ வந்து சாட்டிஸ்ஃபைடு தான் ஆகும். இந்த பீட்டா வேல்யூ எடுத்து ரீப்ளேஸ் பண்ணோன்னா தான் நமக்கு பிக்கான வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஸோ ஆல்பாக்கான வேல்யூ பீட்டாக்கான வேல்யூவை காப்பி பண்ணிக்கிட்டேன். அண்டு இது ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பின்றது ஈக்குவேஷன் 2. ஸோ இதில் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் ஆல்பா ஈக்குவல் டு இங்கே 2 மைனஸ் பி டிவைட் பை 2 ப்ளஸ் பீட்டாக்கான வேல்யூ 16 டிவைட் பை 2 மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் பி. ஸோ இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது இங்கே நமக்கு 2 மைனஸ் பி இன்ட்டு 2 மைனஸ் பி. இங்கே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது 16 இன்ட்டு 2 32 ஹோல் டிவைட் பை 2 இன்ட்டு 2 மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் பி. எனிவே இது a மைனஸ் பி இன்ட்டு a மைனஸ் பினா a மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர். ஸோ 2 மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 32. இதை ரைட் சைடில் கொண்டு வந்துடலாம். அப்போ மைனஸ் 2p இன்ட்டு 2 மைனஸ் பி. ஓகே, இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ப்ளஸ் 32. இப்போ இந்த மைனஸ் 2pயை உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 4p ப்ளஸ் இங்கே மல்டிபிள் பண்ணும்போது 2p ஸ்கொயர். ஓகே, இப்போது இந்த ரெண்டு லைக் டேர்ம்ஸ். அப்போ p ஸ்கொயர் மைனஸ் 4p இது ப்ளஸ் 36. இதையும் நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாம். ஸோ வேணாம், இது இப்போது ஒரு ஸ்டெப் இருக்கட்டும். மைனஸ் 4p ப்ளஸ் 2p ஸ்கொயர். ஸோ அந்த டோட்டல் டேர்மும் ரைட் சைடில் கொண்டு போயிடலாம். அப்போ ரைட் சைடில் கொண்டு போகும்போது ஃபஸ்ட்டு இது 2p ஸ்கொயர் மைனஸ் 4p ஆசிட்டிஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இதை ரைட் சைடில் கொண்டு போகும்போது மைனஸ் p ஸ்கொயர் மைனஸ் 4p ரைட் சைடில் வரும்போது ப்ளஸ் 4p அடுத்து மைனஸ் 36 இஸ் ஈக்குவல் டு 0. இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது ஜஸ்ட் p ஸ்கொயர் மைனஸ் 4p ப்ளஸ் 4p கேன்சல், ரிமைனிங் இங்கே மைனஸ் 36 இருக்குது, இஸ் ஈக்குவல் டு 0. எனிவே p ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 36. இதிலிருந்து p இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 6.